வணக்கம் பானு. ஈரான் இஸ்ரேல் போர் அமெரிக்கா திடீரென ஈரான் நாட்டில் உள்ள ராணுவ தளங்களை அழிப்பதற்காக குண்டுகள் போடப்பட்டது. அதையடுத்து ஈரான் அமெரிக்கா இடையே மோதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. கத்தார் நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்கி வருகிறது. இதையடுத்து கத்தார், ஐக்கிய அமீரகம், பக்ரைன் நாடுகள் தங்கள் வான் பரப்பை முழுவதுமாக மூடியுள்ளன. இதனால் மத்திய கிழக்கு வான்வழி பகுதியில் மூடப்பட்டதை அடுத்து விமான சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கத்தார் நாட்டை தலைமையாக வைத்து இயங்கி கொண்டிருக்கும் கத்தார் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் மறு உத்தரவு வரும் வரை தங்களுடைய அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையிலிருந்து நேற்று இரவு 11 மணிக்கு குவைத் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், நள்ளிரவு 11:45 மணிக்கு மஸ்கட் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், இன்று அதிகாலை 1 மணிக்கு அபுதாபி செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், அதிகாலை 3:55 மணிக்கு தோஹா செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், அதிகாலை 4:20 மணிக்கு தோஹா செல்லும் கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம், காலை 6:35 மணிக்கு துபாய் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் ஆகிய 6 புறப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் சென்னைக்கு வரும் விமானங்கள் தோஹாவில் இருந்து இன்று அதிகாலை 2:50 மணிக்கு சென்னை வரும் கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம், அதிகாலை 2:50 மணிக்கு தோஹாவில் இருந்து சென்னை வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், காலை 6:55 மணிக்கு குவைத்திலிருந்து சென்னை வரும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம், காலை 10:20 மணிக்கு குவைத்திலிருந்து சென்னை வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், காலை 10:25 மணிக்கு அபுதாபியிலிருந்து சென்னை வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் ஆகிய 5 வருகை விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் இன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து இதுவரையில் 5 வருகை விமானங்கள், 6 புறப்படும் விமானங்கள், மொத்தம் 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கைகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே மத்திய கிழக்கு நாடுகளில் வான்வழி மூடப்பட்டுள்ளதால் தாய்லாந்து நாட்டிலிருந்து தோஹாவுக்கு சென்று கொண்டிருந்த கத்தார் ஏர்லைன்ஸ் விமானங்கள் 3 விமானங்கள் இன்று அதிகாலை 2 மணி அளவில் சென்னையில் வந்து தரையிறங்கி உள்ளன. பயணிகள் அனைவரும் விமானத்திலேயே அமர வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கத்தார் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் உணவு, குடிநீர் போன்றவற்றை வழங்கியுள்ளது. இதற்கிடையே லண்டன், பக்ரைன், துபாய், அபுதாபி, ஷார்ஜா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வருகை புறப்படும் விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. எனவே சென்னையில் இருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் தங்களுடைய விமானங்கள் எப்போது புறப்படும், எப்போது வருகிறது என்பதை அந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தெரிந்து கொண்டு தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளும்படி சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். பானு.